ஈஸ்ட்டு செய்ய முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் கப் ஏதாவது எடுத்துக்கோங்க. என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து 30 ml வந்து எடுத்திருக்கேன். அதில் 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வார்மான வாட்டர், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, லைட்டாக சூடு இருக்கிற மாதிரி 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இதே கப்பில் தான் நம்ம எல்லாத்தையும் அளக்க போகிறோம். அடுத்தது வந்து சர்க்கரை வந்து எடுத்துக்கலாங்க. 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். 2 கப் தண்ணிக்கு 1 கப் சர்க்கரை. முதல்ல இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சிருவோம். அந்த தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்தது வந்து 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போது நான் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 கப் தண்ணி, 1 கப் சர்க்கரை, 2 கப் மைதா மாவு. அடுத்தது வந்து தேன் எடுத்துக்கலாங்க. நான் 1/2 கப் தேன் எடுத்திருக்கேன். தேன் மட்டும் நல்ல குவாலிட்டியான தேனாக எடுத்துக்கோங்க. நாட்டு தேன் வந்து எடுத்துக்கோங்க. கடையில் விற்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு குவாலிட்டின்னு தெரியாது. நாங்கள் வந்து நாட்டு தேன் வந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து 1/2 கப் வந்து தயிர் வந்து எடுத்திருக்கேன். 1/2 கப் தேன், 1/2 கப் தயிர். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கப் தண்ணி, 2 கப் மைதா, 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தேன், 1/2 கப் தயிர். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு 20லேருந்து 24 ஹவர்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இப்போ நான் ஒரு 20 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சு ஒரு 20 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி பார்த்தாலே நல்லா தெரியுது உள்ளே ஈஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. மேலே அந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஈஸ்ட்டு. நல்லாவே ஃபார்ம் ஆகிருக்கு. நான் அந்த மிக்ஸை வந்து என்னோடய கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சுருந்தேன். கொஞ்சம் வார்மாக இருக்கிற இடத்துல வச்சோம்னா ஈஸ்ட் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். நீங்கள் வேணால் மைக்ரோவேவ்குள்ளேயும் ஆன் பண்ணாமல் வச்சுக்கலாம். கொஞ்சம் வார்மாக இருக்கிற இடத்துல வைக்கணும். பாருங்கள், ஈஸ்ட் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம பீட்ஸா, பன்னு இதெல்லாம் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். இது ட்ரை ஈஸ்ட்டை விட ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ண ஈஸ்ட்டுங்கிறதுனால ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இப்போ இந்த லாக்டவுன் டைமில் ஈஸ்ட் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. அதுக்கு இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம செஞ்சு நமக்கு தேவையானதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த ஈஸ்ட்டை யூஸ் பண்ணி நான் மாவு பிசைஞ்சு அது எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது இந்த ஈஸ்ட்டுன்னு சொல்லி காட்டுறேன். அதுக்கு 1 கப் மைதா மாவு, ஒரு 2 பிஞ்ச் அளவு சால்ட் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை வந்து சேர்த்து இந்த ஈஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துக்கலாம். மேலே அந்த ஒயிட்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த பகுதியை வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா மாவுக்கு அவ்வளோ சேர்த்தா போதும். இப்போ இந்த ஈஸ்ட் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ட்ரை ஈஸ்ட்டை விட நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த ஈஸ்ட்டை விட இது ரொம்ப ஆக்டிவாகவே இருக்குங்க. ரொம்ப நல்லா மாவு வந்து பொங்கி வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஒரு கப் வந்து பிசைஞ்சு வச்சோம்னா அது ஒரு 4 கப் அளவுக்கு ரைஸ் ஆகி வரும். இப்போ நான் கொஞ்சமாக பிசைகிறேன். அது எந்த அளவுக்கு ரைஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான ஈஸ்ட்டும் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த ஈஸ்ட் வந்து பாக்டீரியா தாங்க, அது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தயிரில் இருக்கிற நல்ல பாக்டீரியாவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளர்த்து எடுக்கணும். அதுக்கு தான் வந்து தேன், சர்க்கரை எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மாவு வந்து பிசைஞ்சு முடிச்சிட்டேங்க. இப்போ தேவையான அளவு ஈஸ்டெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது நான் ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் இதை வேறு பவுலுக்கு மாற்றிட்டு நான் க்ளோஸ் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேங்க. இந்த ஈஸ்ட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எடுத்து மாவு நான் அந்த பவுலில் இருந்து இந்த பவுலுக்கு மாற்றி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
பாருங்க, அப்படியே நம்ம பிசைஞ்சது 1 கப் அளவு தான். இப்போ அப்படியே 4 மடங்கு எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. உங்களுக்கு அடியில் தெரியுதுங்களா, அந்த மாவு அப்படியே பொங்கி வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்பூனை வச்சு அடியில் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். பாருங்கள், ஏர்லாம் நல்லா ஃபார்ம் ஆகி நல்லா மாவு வந்து பொங்கி வந்திருக்கு. நம்ம 1 பங்கு வந்து பிசைஞ்சு வச்சோம், இது அப்படியே 4 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இதே மாதிரி ஈஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். அதை யூஸ் பண்ணி பீட்ஸா பன்னெல்லாம் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.